பரந்தூர் விமான நிலையத்திற்கு 1000 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நில உரிமையாளர்களுக்கு ரூபாய் 400 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னையின் இரண்டாவது விமான நிலையமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இரு தாலுகாக்களில் பரந்தூரை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் 5320 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் பசுமை வெடி விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த விமான நிலையம் அமைக்கும் பணிக்காக அரசு நிலங்கள் போக மீதமுள்ள 3774 ஏக்கர் தனியார் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு 29,150 கோடி ரூபாய் கணக்கிடப்பட்டிருக்கிறது. பரந்தூர் பி, கண்டலம், பொடவூர், தொடூர், நெல்வாய், வளத்தூர், மடப்புரம், சேக்காங்குளம் உள்ளிட்ட 20 கிராமங்கள் இதற்காக இடங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 13 கிராமங்களில விமான நிலைய திட்டமும் பிற கிராமங்களில அணுகு சாலைகளும் அமைய உள்ளது. இந்த நிலையில பரந்தூர் விமான நிலையம் அமைக்குவதற்கான அறிவிப்பு வெளியான நாள் முதல் தங்களுடைய ஏகனாபுரம் கிராம மக்கள் குடியிருப்புகள், விளைநிலங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவை அழிக்கப்படுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து இதுநாள் வரை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில விமான நிலையம் அமைக்க திட்டத்திற்கு எதிராக ஒருபுறம் போராட்டம் நடைபெற்று நிலையில வருவாய்த்துறையின் நில எடுப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்காக 21 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த நில கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. நில எடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில மற்றொரு தரப்பினர் நிலங்களை ஏர்போர்ட் திட்டத்திற்காக வழங்கி வருகின்றனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி பரந்தூர், நெல்வாய், பொடவூர், அக்கமாபுரம், வளத்தூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 19 பேர் முதலாக இந்த விமான நிலைய திட்டத்திற்கு நிலத்தை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை இந்த மாத கணக்கு செப்டம்பர் மாத வரையிலான கணக்கின்படி 12 கிராமங்களைச் சேர்ந்த 441 பேர் தங்களது 566 நிலங்களை வழங்கிவிட்டதாக வருவாய்த்துறை தெரிவித்தனர். மேலும் அக்டோபர் மாதம் இறுதியிலான கணக்கெடுப்பின்படி 1000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணி முடிந்துவிட்டதாகவும் அதற்காக நில உரிமையாளர்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவே தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தனராஜ்.